வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தையொட்டி இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது குடியரசு தினம் நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. புதுடில்லி கடமைப்பாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இன்றைய கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோ கலந்து கொண்டார். முன்னதாக குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்த திருமதி திரௌபதி முர்மு மற்றும் இந்தோனேஷிய அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் முப்படைகளின் அணிவகுப்பு அமைந்தது. பீரங்கிகள், நவீன ரக ஏவுகணைகள் உள்ளிட்டவையும் அணிவகுப்பில் இடம்பெற்றன. பின்னர் 54 நவீன போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வான்மண்டலத்தை அலங்கரித்தன. பிரான்ஸ் விமானப்படையின் 3 போர் விமானங்கள், இந்திய படையின் 46 நவீன விமானங்கள், இந்திய கடற்படையின் ஒரு போர் விமானம், இந்திய ராணுவத்தின் 4 ஹெலிகாப்டர்கள் நடத்திய வான் சாகச நிகழ்ச்சிகள் பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த குடியரசு தின கொண்டாட்டங்களில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக இன்று காலை டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தை உருவாக்க அரும்பாடுபட்டவர்களுக்கு தலைவணங்குவதாகவும், வலிமையான வளமான இந்தியாவை உருவாக்கவும், அரசியல் சாசன அம்சங்களை பேணி காக்கவும் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தையொட்டி புதுடில்லி ஆகாஷ்வாணி பவன் வளாகத்தில் இயக்குனர் ஜெனரல் பிரக்ஞா பலினால் கவுர் தேசிய கொடியை ஏற்றினார். அலுவலக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர் அஞ்சலியும் செலுத்தினார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இன்று காலை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் கல்வி அமைச்சகம் இணைந்து நடத்திய வீர்கதா 4.0 போட்டியில் வெற்றி பெற்ற 100 மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நேற்று புதுடில்லியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் கலந்து கொண்டு வீர்கதா 4.0வின் சூப்பர் 100 வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். இப்போட்டியில் புதுச்சேரி விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் முகமது தஜுதீன், வள்ளலார் அரசு பள்ளி மாணவி குஹானா, வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் விஜய விவேஷ்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இது குறித்து மாணவர் விஜய விவேஷ் எமது செய்தியாளரிடம் கூறுகையில், நான் விஜய் விவேஷ்குமார், விஓசி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். வீர்கதா 4.0 கலந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுல மீடியமா பெயிண்டிங் எடுத்துக்கிட்டேன். பிர்சா முண்டாவை பத்தி நான் பெயிண்ட் பண்ணேன். அது நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆகி இப்போ 1,76,00,000 பேர் கலந்துகிட்டதுல சிறந்த 100 பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் தந்திருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க வித்தவுட் மணி. என்ன மாதிரியே பாண்டிச்சேரியில நேஷனல் லெவல்ல ஜெயிச்சவங்க இருக்கணும். தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான
@airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnewsalerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று காலை நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை துணைநிலை ஆளுநர் வழங்கி சிறப்பித்தார். பின்னர் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர், DGP உள்ளிட்ட அரசுத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சட்டப்பேரவை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஏனாம் GMC பாலயோகி மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் மண்டல நிர்வாகி திரு R. முனுசாமி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இன்று காலை நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. NLC இந்தியா லிமிடெட் நிறுவனம் பாரதி விளையாட்டரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நிறுவனத்தின் தலைவரும் மேலாண் இயக்குநருமான திரு பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் மூத்த தொழிலாளிகள், விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அவர் தமது குடியரசு தின வாழ்த்துக்களை வழங்கி உரையாற்றுகையில், நமது நாட்டின் எரிசக்தி துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதன் மூலம் நாட்டிற்கு NLC நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருகிறது என்று கூறினார். தற்போதைய மின் உற்பத்தி திறன் 6731 மெகாவாட்டாக உள்ளது என்று தெரிவித்த அவர், 2030ஆம் ஆண்டிற்குள் NLC நிறுவனத்தின் மொத்த மின் உற்பத்தி திறனை 20,000 மெகாவாட்டிற்கும் அதிகமாக விரிவுபடுத்தும் லட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். பாதுகாப்பான மற்றும் நிலையான சுரங்க தொழில்நுட்பம் குறித்த 3வது சர்வதேச மாநாட்டில் மதிப்புமிக்க சுரங்க புத்தாக்க விருது உட்பட பல விருதுகளை NLC நிறுவனம் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று சமூக சேவை, அறிவியல் தொழில்நுட்பம், மருத்துவம், இலக்கியம், கல்வி உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு 7 பத்ம விபூஷன், 19 பத்ம பூஷன், 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவர்களில் 23 பேர் பெண்கள், 10 பேர் வெளிநாடு மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர் பிரிவில் அடங்குவர். மேலும் 13 பேருக்கு மரணத்திற்கு பிந்தைய இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த நல்லி குப்புசாமி செட்டியார், நடிகர் அஜித் குமார், நடன கலைஞரும் நடிகையுமான சோபனா சந்திரசேகர் உள்ளிட்டோருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர் அஸ்வின், சமையல் கலைஞர் தாமோதரன், மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞர் தட்சணாமூர்த்தி உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான டாக்டர் KM செரியன் காலமானார். அவருக்கு வயது 82. அன்னாரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் தலைசிறந்த மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் செரியனின் மறைவு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதயவியல் மருத்துவத்தில் அவரது பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் எதிர்கால மருத்துவர்களுக்கு வழிகாட்ட உதவும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தையொட்டி இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
வணக்கம்.